வத்தபவு மா தத்துலு ஷயாத்தீனு அலா முல்கி சுலைமான் வமா கஃபர சுலைமானு வலாக்கின்னா ஷயாத்தீனு கஃபரு யுஅல்லிமூனன் நாஸ ஸிஹ்ர். சுலைமான் ஒருபோதும் நிராகரிக்கவில்லை, ஆயினும் மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்த ஷைத்தான்கள் தான் நிராகரித்தார்கள். அதனாலதான் நிறைய கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை. நான் வேணா அந்த வீடியோ போட்டு காட்டுறேன். இன்னைக்கு யூடியூப்ல தமிழ் பேசக்கூடிய கிறிஸ்தவர் ஒருத்தர் பேசுறாரு. என்ன சொல்றாங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு தெரியுமா சாலமோன் பரலோகத்துக்கு போனாரா? சவுல் சவுலும் சாலமோனும் பரலோகத்துக்கு போயிருக்க சான்ஸே இல்லை. சவுலை விடுங்க, சவுல் சாகிறதுக்கு முதல் நாள் தானே அப்பா பூனியக்காரிக்கிட்ட போனா, அப்புறமே எப்படி பரலோகம் போகும்? ஆனா சாலமோன் பரலோகத்துக்கு போக இல்லை அப்படிங்கிறது நமக்கு பைபிள்லேயே தெரியும். ஏன்னா 1 ராஜாக்கள் புத்தகத்தில் சொல்லியிருக்குது 6ஆம் அதிகாரத்தில் அவனுடைய மனைவிமார் அவனை அந்நிய தேவர்கள் பக்கம் சாய பண்ணிட்டாங்க. அப்போ அதுதான் அவருடைய முடிவு. அதுக்கு பிறகு அவர் மனம் திரும்பினதாகவோ ஆண்டவர்கிட்ட வந்ததாகவோ பைபிளில் இல்லை. அந்த மனைவிமாரனுடைய தெய்வங்களுக்கெல்லாம் கோயில் கட்டி ரொம்ப கேவலமாக போச்சு. இப்போ அதனால சாலமோனுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமாக போச்சு. ஜின் அப்படிங்கிற ஒரு பேயை வரவழைச்சி அந்த பேயை இவரை கட்டுப்படுத்தி அந்த பேயை வச்சே பிளாக் புக் எழுதினார்னா யோசிச்சு பாருங்க. இந்த இப்போ மந்திரவாதிகள் பிசாசுகளை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இந்த ஆள் ஒரு பெரிய பிசாசை கொண்டாந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த பிசாசின் மூலம் ரகசியங்களை எடுத்து பிளாக் புக் எழுதி தேவ அபிஷேகத்தால் நிரம்பி ஆலயம் கட்டினால். இவன் ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணும்போது ஷெகீனாங்கிறது என்ன தெரியுமா? உச்ச மகிமை. அது இறங்கி அதுதான் பாடுறீங்க, மேகமே மகிமையின் மேகம். அப்படிப்பட்ட ஆளுக்கு நடந்தது பாருங்க. பரலோகத்துக்கு போகவே இல்லை. நிறைய பேர் சும்மா வாதாடுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க சவுல் பரலோகத்துக்கு போனாரு, சாலமோன் பரலோகத்துக்கு போனாரு. ஆனா அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சரித்திரத்தை நாங்க சாலமோன் எங்க இருப்பான் அப்படின்னு கேக்குறாரு. எங்க இருப்பான்? சாலமோன் நரகத்துல தான் இருப்பாங்க. ஏன்னா அவன் சூனியம் பண்ணான். கடவுள் அவ்வளவு ஞானத்தை கொடுத்தாரு. அந்த ஞானத்தை வச்சு அவன் என்ன பண்ணிட்டான்? வீணடிச்சு சூனியம் பண்ணி அந்நிய மக்களை கல்யாணம் பண்ணி சிலை வணக்கத்துல ஈடுபட்டான். அதனால அவன் நரகத்துக்கு போயிட்டாங்கிறான். சுலைமான் நபி சூனியம், அதுதான் அல்லாஹ் இங்க என்ன பண்றான்? சுலைமான் ஒருபோதும் நிராகரிக்கவில்லைட்டான். சுலைமான் நிராகரிக்கல, சுலைமான் காலகட்டத்துல வந்து சைத்தான்கள் நிராகரிச்சானுங்க. இவனுக்கு தான் சிகிர் பண்ணிட்டு இருந்தானுங்கிறான். இப்ப இந்த வசனத்துல என்ன பண்ணுது? நீ சொல்ற மாதிரி பைபிள்ல இருக்கிற மாதிரி சொல்லணும்னா இவர் சிலை வணக்கத்துல ஈடுபட்டாரு தானே. சுலைமான் சிலை வணக்கத்துல ஈடுபட்டாரு, அதுக்கப்புறம் சிரிக்கு வச்சுட்டாரு, சூனியம் பண்ணாருன்னு தானே சொல்லணும். இது என்ன சொல்லுது? அவர் அப்படி இல்ல, அவர் தங்கமானவர்னு சொல்லுது. நீ அவரை வந்து நீ நரகத்துக்கே கொண்டு போயிட்ட ஒரு நபிய. அது கிடையாதுன்னு குரான் வந்து சொல்லுது. இப்ப இது காப்பி அடிச்சு எழுதுனதா? காப்பி அடிச்சதுன்னா அடிச்சா காப்பியா இருக்கணும். அல்ல அல்டர்னேட்லாம் ஒரு சின்ன கரெக்ஷன் கூட இருக்கக்கூடாது. அப்ப இதுல அல்லாஹ் வந்து கரெக்ட் பண்றான். இல்ல அவர் அதை செய்யல அப்படின்னு சொல்றான்.